இது சாதாரண கொலை அல்ல. கொலை செய்யப்பட்டது இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பில் 11 ஆண்டு காலம் கருணை மனு நிலுவையில் இருந்த காரணத்தினால் அதை காரணமாக காட்டி தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றியிருக்கிறது. நமக்கு ஒன்றும் அதிலே மாறுபட்ட கருத்தில்லை. நீதித்துறை அப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. ஆனால் ஒரு நீதிமன்றம் சொன்னது, உச்ச நீதிமன்றம் 2 ஆண்டுகள் காலதாமதமானால் கண்டிப்பாக மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. அதற்கு பிறகு வந்த தீர்ப்பு கால அவகாசம் கணக்கில் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அந்த மனுவை தீர்த்து விட்டால் போதும் என்று ஒரு தீர்ப்பு வந்தது. இன்னொரு தீர்ப்பு வந்தது இதே உச்ச நீதிமன்றத்தில், காலதாமதத்திற்கும் ஆயுள் தண்டனையாக மாற்றுவதற்கும் சம்பந்தமில்லை என்று ஒரு தீர்ப்பு வந்தது. அதற்கு பிறகு புல்லர் என்ற கேஸில் 2 வாரத்திற்கு முன்பு இதே நீதிபதிகள், இதே உச்ச நீதிமன்றம் காலதாமதம் இருந்தால் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றலாம் என்று தீர்ப்பு வழங்கியது. நேற்று முன்னாள் நாட்டு வழங்கிய தீர்ப்பிலும் அந்த காரணியை பயன்படுத்தி 11 ஆண்டு காலம் கிடப்பில் கிடந்த காரணத்தினால் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம் என்று நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நான் கேட்க விரும்புவது, நேற்று சொல்வதைப் போல நீதிமன்றத்தின் தீர்ப்பை விமர்சிப்பதற்கு எங்களுக்கு அருகதை இல்லை. ஆனால் நீதிமன்றம் எடுத்த அந்த விமர்சனங்கள், அதற்கான காரணங்கள் முழுவதும் தெரிந்த பிறகு அதை பற்றி விமர்சிப்பதற்கு உரிமை உண்டு. ஒருவேளை நீதிமன்றத்தின் முன் இந்த வாதங்கள் வைக்கப்பட்டனவா என்று எனக்கு தெரியவில்லை. இது சாதாரண கொலை அல்ல. கொலை செய்யப்பட்டது இந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர், மிகப்பெரிய தலைவர் என்பது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்த கொலைக்கு திட்டமிட்டது யாழ்ப்பாண நகரிலே விடுதலை புலிகள். இந்த கொலையை செய்வதற்காக இலங்கையிலே இருந்து ஒரு படையை தமிழகத்திற்கு அனுப்பி இங்கு இருப்பவர்கள் உதவியோடு அந்த கொலையை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார்கள். ஆகவே எப்படி பாகிஸ்தானிலே இருந்து பம்பை நகருக்குள் ஊடுருவி 150 பேரை கொன்று கசாப் மட்டும் மாட்டி கசாப்புக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதோ, சாதாரண கொலையாக அதை கருதாமல் பாகிஸ்தானின் ஊடுருவலாக வெளிநாட்டு இந்திய மீது படையெடுக்கிறதற்கு இணையாக அதை கருதினோமோ, அதை போல இலங்கையில் இருக்கிற விடுதலை புலிகள் இந்த நாட்டுக்குள் வந்து ஒரு தலைவனை கொள்வது என்பது ஒரு வித்தியாசமான வழக்கு என்பதை உச்ச நீதிமன்றம் கணக்கில் எடுத்ததா அல்லது வாதாடப்பட்டதா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. நேற்று அவசரமாக தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்கள் 3 பேரை விடுதலை செய்தால் இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லி இருக்கிறார். அதிலேயும் நமக்கு உடன்பாடு இல்லை. நீ என்ன 3 பேரை சொல்வது, நான் 7 பேரை விடுகிறேன் என்று ஜெயலலிதா சொல்லி இருக்கிறார். ஆக தமிழகத்தில் நடக்கிற இந்த திமுக அதிமுக போட்டியில் இந்த தேசத்தின் இறையாண்மை சூறையாடப்பட்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு உண்மை.